ஸ்லாகிசமில் சம் ஆல் நோ கொஷின்ஸ் வந்து இப்படி கேட்குறதுக்கு பதில் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் மெனி ஈச் எவ்ரி அண்டு நோன் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் கொடுத்து ஸ்லாகிசம் கொஷின் கேட்பாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ்க்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சம் ஆல் நோ இந்த மீனிங் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எப்பவும் போல் நம்ம ஈஸியாக அந்த ஸ்லாகிசம் கொஷினை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மோஸ்ட்லினா அதுக்கு மீனிங் சம் தான். ஓகேவா? இப்போ மோஸ்ட்லி ஏ ஆர் பி அப்படின்னு கேட்குறாங்கன்னா சம் ஏ ஆர் பின்னு தான் அதை டயக்ராம் போடுறோம். ஆல்மோஸ்ட்னாலும் சம் தான், மெனினாலும் சம் தான், ஈச்னா ஆல். இப்போது ஈச் ஏ ஆர் பின்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா ஏவுமே பி தான் நாங்கள் அர்த்தம். சரியா? எவ்ரிக்கும் ஆல் தான் மீனிங். நோனுக்கு நோன் மீனிங். ஓகேவா? இப்போது நோன் ஏ இஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா எந்த ஏவுமே பி கிடையாது. சரியா? இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்டு வச்சு நம்ம ஸ்லாகிசம் ஒன்று இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஏஆர் பி. மோஸ்ட்லினா என்ன மீனிங்? சம் ஏஆர் பி. மோஸ்ட்லினா சம் தான் மீனிங். ஈச் ஏஆர் சி. ஈச்னா ஆல். அப்போது எல்லா ஏவுமே சின்னு சொல்கிறாங்க. நோன் பி இஸ் டி. பிகோ டிகோ நோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் டிஆர்இ. ஆல்மோஸ்ட்னா சம் டி வந்து ஈயாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் பாருங்கள். சம் சி ஆர் பி. கொஞ்சம் சி வந்து பியாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் சி வந்து நமக்கு இங்கே பியாக தான் இருக்குது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்கள். எவ்ரி ஏ ஆர் டி. எல்லா ஏவுமே டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஏவோட கொஞ்சம் பியில் இருக்குது. பி வந்து நோ ரிலேஷன் வித் டி. அப்போது பி கூட இருக்க கொஞ்சம் ஏவும் டி கூட அந்த சம் நாட் ரிலேஷனில் தான் இருக்கும். சரியா? ஆனால் இங்கே எல்லா ஏவுமே டின்னு சொல்கிறாங்க. நமக்கு எல்லா ஏவுமே இங்கே டியாக இல்லை. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ என்ன? செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள். நோன் பி இஸ் டி. பிகோ டிகோ நோன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நோன்னா நோ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? டயக்ராமில் இருக்குது தானே? அப்போது தேர்ட் ஒன் கரெக்ட். ஃபோர்த்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஏஆர்சி. ஆல்மோஸ்ட் ஏஆர்சி. சம் ஏஆர்சி. கொஞ்சம் ஏ வந்து சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏ வந்து சியாக இருக்கான்னு கேட்குறாங்க. டயக்ராமில் பாருங்கள். கொஞ்சம் ஏ சியாக தான் இருக்குது. பிகாஸ் எல்லா ஏவுமே சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஏவும் சியாக தான் இருக்குது. மோஸ்ட் டிஆர்இ. சம் டிஆர்இ. கொஞ்சம் டி வந்து ஈயாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இருக்குது, டயக்ராமில் இருக்குது. அப்போது இதுவும் கரெக்ட். ஈச் ஏஆர்சி. ஈச்னா என்னது? ஆல் ஏஆர்சி. எல்லா ஏவுமே சியாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எல்லா ஏவுமே இங்கே சியாக தான் இருக்குது. அப்போது லாஸ்ட் ஒன்று ஃபாலோ ஆகுது.